யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஒழுங்கமைப்பில் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2025 நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கண்காட்சி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை 3 தினங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் கண்காட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒழுங்கமைக்கப்படவுள்ளது. புத்தக திருவிழா தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்ற அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற போதே ஏற்பாட்டாளர்கள் இதனை தெரிவித்தனர். மேலும் தெரிவிக்கையில், புத்தக திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் மிகவும் நேர்த்தியான முறையில் இடம்பெற்று வருகின்றன. நாம் நமது உடலுக்கு உடற்பயிற்சி செய்வது போல வாசிப்பு என்பது நம் மனதுக்கும் புத்திக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது. அதிவேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் நமது சமூகத்தில் வாசிப்பு கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் சமூக பொறுப்பும் நமக்கு உள்ளது. அந்த வகையில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாசிப்பை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை விலைக்கழிவுகளுடன் அவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமைப்பாடு நமக்குண்டு. இதனை கருத்தில் கொண்டு வருடம் தோறும் புத்தக திருவிழா ஒன்றை நடாத்த வேண்டும் என முயற்சியின் முதல் படியாக கடந்த வருடம் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2024 சிறப்பாக நடத்தியிருந்தோம். அனைத்து தரப்பினரதும் பெரும் வரவேற்பை பெற்று சிறப்பாக புத்தக திருவிழாவாக அது அமைந்தமையானது இவ்வருடம் மேலும் சிறப்பாக 2வது யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழாவினை ஒழுங்கமைக்க எம்மை ஆர்வப்படுத்தியது. குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவானது இலாப நோக்கமற்ற முறையில் நடத்தப்பட உள்ளது. உள்நாட்டிலும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலும் உள்ள புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை ஒன்றிணைத்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. பொதுமக்கள், வாசகர்கள், பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நூலகர்கள் ஆகிய நீங்கள் ஒவ்வொருவரும் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2025க்கு வருகை தருவதன் மூலம் பல்தரப்பட்ட பன்மொழி பதிப்பகங்கள் மற்றும் விற்பனையாளர்களை ஒரே இடத்தில் சந்திப்பதற்கும் கொள்வனவுகளை மேற்கொள்வதற்கும் மட்டுமின்றி பிரபல எழுத்தாளர்களை சந்தித்து கலந்துரையாடவும், புத்தக வெளியீடுகளில் பங்கு பெறல் மற்றும் நாடக அரங்குகளை கண்டு மகிழ்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புத்தக திருவிழாவை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் தேவநாயகமும், சிறப்பு விருந்தினராக மூத்த எழுத்தாளர் கோகிலா மகேந்திரனும் கலந்து கொள்கிறார். 3 தினங்களும் புத்தக கண்காட்சியை தாண்டி பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எதிர்வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தில் இடம்பெற இருக்கும் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கும் புத்தக விற்பனை நிறுவனங்களுக்கும் முதலில் எங்களது வணக்கங்களும் நன்றிகளும். நாங்கள் இங்கே கூடியிருக்கிறது இவரிடம் இடம்பெற இருக்கிற புத்தக திருவிழாவை பற்றிய அறிவித்தலை நிகழ்த்துவதற்காக. யாழ்ப்பாண தொழில்துறை மன்றம் கடந்த ஆண்டு முதல் தடவையாக யாழ்ப்பாண புத்தக திருவிழாவை ஒழுங்கு செய்திருந்தது. அந்த வகையில் இந்த வருடம் 2வது தடவையாக இந்த யாழ்ப்பாண புத்தக திருவிழா இடம்பெற இருக்கிறது. உண்மையில் வாசிப்பு பண்பாடு என்பது அருகிவிட்டது அல்லது பலரும் அதை பின்பற்றுவதில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனால் மாணவர்களிடையும் இளையோரிடையும் நாங்கள் புத்தகங்களை கொண்டு சேர்ப்பதில் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்குகிறோம். அந்த வகையில் இந்த வாசிப்பு என்பதை நாங்கள் புத்தகங்களை இளையோரிடம் கொண்டு சேர்ப்பதன் ஊடாக மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளது. வர்த்தக தொழில்துறை மன்றமானது தனியே வர்த்தகத்துறை சார்ந்து அல்லாமல் சமூக சிந்தனையோடு இளையோரின் கல்வி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி பற்றியும் ஆழமாக சிந்தித்து வரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த வகையில் நாங்கள் இந்த புத்தக திருவிழா என்ற ஒரு விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். கடந்த ஆண்டைப் போலவே இவரிடமும் ஏறத்தாழ 40 காட்சிக்கூடங்கள் அமையப்பெற இருக்கின்றன. பல்வேறுபட்ட புத்தக விற்பனை நிறுவனங்களும் நம்மோடு இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றன. சர்வதேச ரீதியாக வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களும், இலங்கையில் பல்வேறு பாகங்களில் இருந்து வரக்கூடிய புத்தக விற்பனை நிலையங்களும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இதை ஒரு திருவிழாவாக கொண்டாடும் முகமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளையும் நாங்கள் இந்த புத்தக திருவிழாவில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அது பற்றிய ஒரு அட்டவணை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதல் நாள், அதாவது 15ஆம் தேதி ஆரம்ப நிகழ்வு காலையில் 9 மணிக்கு இடம்பெறும். வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயனையா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள்.
மாலையில் சிறுவருக்கான நாடக நிகழ்வு இருக்கிறது. சிறுவர் புத்தகங்களை பற்றிய ஒரு அறிமுக அரங்கு இடம்பெற இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த நாள், அதாவது 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அதேபோல் மாலையில் ஓப்பன் மைக் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான மேடை என்ற ஒரு நிகழ்வு 4:30 முதல் 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கிறது. தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அவர்கள் அங்கே வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. யாராக இருந்தாலும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பாடும் திறமையையோ அல்லது வேறு திறமைகளையோ மேடையேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மூத்த எழுத்தாளர்களுக்கிடையான ஒரு கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து நாடக நிகழ்வு என்று நாங்கள் இம்முறை அட்டவணைப்படுத்திய வகையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது சமூகம். முக்கியமாக இளையோர் புத்தகங்களை அறிந்து கொள்வதற்காகவாவது எவ்விடத்துக்கு வர வேண்டும். எவ்வகையான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது, எத்தனை எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்ற விடயங்களை அவர்கள் அங்கு வந்து அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் நமது மாவட்டத்திலும் சரி, ஒட்டுமொத்த மாகாணத்திலும் சரி இயங்கி வரக்கூடிய நூலகங்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இலகுவாக கொள்வனவு செய்து கொள்ள முடியும். பல்வேறுபட்ட விற்பனை நிலையங்கள் வர இருக்கிறது. அவர்கள் பெருமளவிலான விலைக்கழிவுகளையும் அந்த சந்தர்ப்பத்தில் வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நூலகங்கள், சனசமூக நிலையங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பாடசாலை நூலகங்கள் கூட தங்களுக்கு தேவையான புத்தகங்களை இங்கே வாங்கி கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் தயவன்புடன் ஊடக நண்பர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்வது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புங்கள். அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நாங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு உங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள்.